பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். போராட்டம். எனக்கு அன்பானவர்களே, ஆராதனைக்கு போராட்டம் உண்டு. 2 செய்தியை கொடுத்தேன். இப்போ 3வது செய்தி அதில் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்ததே எதில் தான் போராட்டம்? ஆராதனையில் தான். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களுக்கு வர்ற போராட்டமும் அதுதான். நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணார்? ஒரு பெரிய சிலையை செஞ்சார். அதை நடுவில் நிறுத்தினார். ஒரு அறிவிப்பை விட்டார். என்ன அறிவிப்பு விட்டார்? எல்லாரும் நாதஸ்வரம், கீத வாத்தியம், கிண்ணறம் எல்லாம் தொனிக்கும். அப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? தாழ விழுந்து பணியணும். அப்படி பணியலைன்னா இதோ பாருங்க, தீச்சூளை இருக்கு. அந்த தீச்சூளையில் எப்பவும் விட 7 மடங்கு அதிகமாக என்ன செய்யப்படும்? சூடாக்கப்படும். அந்த சூடாக்கப்பட்ட தீச்சூளையில் உங்களை தூக்கி என்ன செய்வோம்? ஓட்டுருவோம். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? உங்கள் வேதத்தை தயவு செய்து தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்துக்கு எல்லாம் திருப்பீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே. இப்போ அல்லேலூயா பாடி ஒப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே இல்லை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போ அல்லேலூயா பாடி மகிழ்வோ மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போ அல்லேலூயா பாடி. அஞ்சிடேனை இருளில்லை என்றோ, நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. அஞ்சிடேனை இருளில்லை என்றோ, நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. பயங்கரத்திற்கோ பறக்கும் அதிர்க்கோ பயந்திடந்து திடுவே. பயங்கரத்திற்கோ பறக்கும் அதிர்க்கோ பயந்திடந்து திடுவே. துதிப்போ அல்லேலூயா பாடி மகிழ்வோ மகிழ்வனை போற்றி. மகிமை
தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு ஐயா போராட்டம் உண்டு. நாமளா தேடிக்கிற போராட்டம் வேற. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சர்ச்சுக்கே போக மாட்டேன். சர்ச்சுன்னு சொல்ல ஓடி போய் எங்கேயா ஒளிஞ்சுக்குவேன். அப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் இப்படி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கார். ஏன்னா எவரையும் சந்திப்பார், அவர் எவரையும் மாற்றுவார். தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்வுக்கு தான் நம்மை அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கு தாங்க ஆறுதல் தர்றதுக்கு தான் அந்த இடம். அதனால தான் சங்கீதம் 84:10 தாவீது சொல்றாரு, வேறு இடத்துல ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுறதை பார்க்குற உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் வாசப்படியில் இருப்பது எவ்வளோ பாக்கியங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆலயம் என்பது சாதாரணம் இல்லை. ஏன்னா ராதாமாணிக்கம் சொல்லுவார், கேட்டிங்கன்னா இயேசுவின் ஆலயம் மணி ஓசை கேட்டு இதயம் குளிருதடாம்பார், நெஞ்சில் இன்பம் பிறக்குதடா. அந்த ஆலய மணியினுடைய சத்தம் கேட்டாலே அதுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஆராதனைக்கு இங்கே இவ்வளவுக்கும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றவங்க. தானியேல் அவன் வரும்போது அடிமையாய் பிடித்து வரப்பட்டான். தானியேலுடைய வயசு என்ன தெரியுமா? ஏறக்குறைய தானியேல் 3 வேளை ஜெபித்தான்னு சொல்கிறோமே, அவனுடைய வயசு என்ன? தப்பா சொல்கிறீங்க. சிங்கக்கவியில் போடும்போது வயசு எத்தனை வயசுங்களுக்கு உங்கள் வேதத்தை அப்படியே தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு திருப்புங்க பார்க்கலாம். ஏன்னா இதையும் தெரிஞ்சுக்கணும்ல. வேதத்தை வாசிக்கிற விதமாக வாசிச்சா நமக்கு தெரியும். 6ஆம் ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை. முதல் வசனத்திலிருந்தே தானே வாசிக்கிறீங்க. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தரியு 120, ஏன்னா 130 அவனுடைய ராஜ்யம். ஏன்னா எஸ்தரின் புஸ்தகத்துக்கு வரும்போது 127 ஆயிடுச்சு, 3 போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. இங்கே 130 ராஜ்யம் முழுவதையும் ஆள்வதற்கு 120 பேர் தலைவர்களையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். அப்போ தானியேல் ஒருத்தனா. தானியேல் பிடிச்சு போகும்போது 17 வயசு. எரேமியா தீர்க்கதரிசனத்தின்படி 70 வருஷம் அந்த பாபிலோன்ல என்ன செய்யணும்? நிறைவேறணும். அப்போ 87. இந்த எப்ப கிடைக்குது? கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவுறார். எப்போ? எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1 வசனத்தில் மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினார். ஆனா இங்கே அதே 6ஆம் அதிகாரத்துல தானியேல் எப்போ? எனக்கு அன்பானுடைய அவன் எப்போ ஏற்படுத்தப்படுறான்? அந்த முதல் வசனத்தில் திரும்ப வாசிச்சுவாங்க, வந்துடும் உங்களுக்கு. வாசிங்க 35:31. மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தானியேலையும்
அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்குவதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். தானியேலும் ஒருவனார்தான். ஆக மொத்தம் 87. 17 வயசுல போனா எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபடி ஒரு 70 வருஷத்தை கொடுங்க. 87. அதுக்கப்புறம் 3ஆம் வருஷத்தில் ஒசியா ராஜா 3ஆம் வருஷத்தில் தான் அங்கே தரிசனம் யாருக்கு கோரேசு கிடைக்குது. ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே மிக அழகா முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணங்களானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதையல்களை உனக்கு தருவேன்னு கோரேசுக்கு சொன்னார். இந்த கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவினார். அந்த 1ஆம் வருஷத்துல தான் ஐயா எரேமியாவின் வாயினால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறுது. இங்கே தானியேல் பரப்பியா இருக்கும்போது 90 வயசு. 90 வயசுல முழங்கால் போடுமா? ஆனால் அவன் என்ன செய்தார்? எருசலேமுக்காக ஜெபம் பண்ணார். எதுக்காக ஜெபம் பண்ணார்? 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தானியேலுக்கு அந்த பத்திரத்தில் கையெழுத்தப்பட்டு தெரியும். ஏன்னா அவன் யார்? அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தன். அவனுக்கு தெரியாமல் நடந்துருமா? அவ்வளோ பிஸி மேன். ஏன்னா அவன் எல்லாம் கணக்கு ஒப்புவிக்கிறத பார்க்கறதுல 3 பேரில் அவன் ஒருத்தன். இவ்வளோ பொறுப்பு இருந்த போதும் ஆராதனை விட்டானா? ஓய் என்ன செய்வான்? பத்திரத்தில் கையெழுத்து வச்சாச்சு, கட்டளை தெரிஞ்சிருச்சு, சிங்கக்கவியில் போட போகிறாங்க தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணா? 10-11 வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலே தானியேலோ வென்றான் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எத்தனை வயசுல? 90 வயசுல. இப்ப நாம 50 வயசுல முழங்கால் போட முடியல பிரதர். முழங்கால் போட முடியல பிரதர். முழங்கால் வலி வந்துருது, முழங்கால் நடக்க முடியல பிரதர். எனக்கு அன்பாவில் அவன் 90 வயசுலையும் முழங்கால் போட்டு எருசலேமுக்கு நேராக. ஏன்னா எருசலேமின் அலங்க இடிந்து கிடக்கிறதுனால கோரேசின் ஆவியை ஏவி அவன் சொன்னான். என்ன சொன்னான்? அதே எஸ்ராவின் புஸ்தகத்தில் திரும்ப அந்த 1ஆம் அதிகாரத்தில் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி தமது ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதை இங்க தெரிஞ்ச தானியேல் அந்த எருசலேமுக்காக ஜெபித்தார். இன்னைக்கு நாம ஜெபிக்கிற ஜெபம்னா என்ன தெரியுமா? மத்தேயு 6:31 வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபம்லாம் எது? எதை உடுப்போம், எதை உண்போம், எதை குடிப்போம். இதுதானே ஜெபம். பிசாசு கூட உடனே பதில் கிடைச்சது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அஞ்ஞானியா விஞ்ஞானியா அல்லது மெய்ஞானியா நமக்கு தெரியாது. மத்தேயு 6:31 வாசிங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். பூமிக்குரியவைகளை தான் நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிசாசு ஜெபம் பண்ணா என்ன கேட்டான் தெரியுமா? லூக்கா 8:27 வாசிங்க பார்க்கலாம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் கல்லறைகளிலே தங்கினவருமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷர் ஒருவன் அவருக்கு எதிராக வந்து அவன் இயேசுவை கண்டவுடனே கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே உள்ளத தேவனே எல்லேசுராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உள்ளத தேவனே எல்லேசுராஜனே இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசரே உம்மை பற்றித்தானே. உள்ளத தேவனே எல்லேசுராஜனே மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. பலவீனம் நீக்கிடும் பலவானாய் மாற்றிடும். பலவீனம் நீக்கிடும் பலவானாய் மாற்றிடும். உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வம். உன்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசனே உம்மை பற்றித்தானே ஐயா. உள்ளத தேவனே எல்லேசுராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. எனக்கு அன்பான நம்ம ஜெபம்லாம் எதை குடிப்போம் எதை உண்போம் இதுதான் உலக பிரகாரமா. அவன் கேட்குறான் பாருங்க, அவர்கிட்ட வந்து கீழே விழுந்து உன்னதமான வாசிங்க இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினால் அவன் எதுனாலும் கட்டினாலும் இருக்க மாட்டேங்க. அவன் பேரை கேட்டாரு, அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அநேக பிசாசுகள் இருந்துச்சு. ஆனா அந்த பிசாசுகள் என்ன செஞ்சு பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு முதல்ல வேண்டிக் கொண்டது என்ன வேண்டிக்கணும்? எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க. ஓகே, அனுப்பல. அப்ப எங்க போறீங்க? இந்த பன்றிகளுக்குள்ள. உடனே போனார். அதுக்கு உத்தரவு கிடைச்சிட்டு. நாம என்ன இத்தனை வருஷமா ஜெபம் பண்றோம், எத்தனை ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது? அதே போல இன்னொரு காரியத்தை பாருங்க, லூக்கா 22:31 பாருங்க. பிசாசு கேட்டதுக்கு உடனே அதுக்கு பதில் கொடுத்துட்டார். பேதுருட்ட சொல்றார்,
30-31 வாசி. பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்ட உத்தரவு கொடுத்தாச்சுப்பா, அவன் புடைக்க போறான். பிசாசுக்கு உடனே பதில் கிடைச்சு. நமக்கு ஜெபம்லாம் எதுனா பூமிக்குரிய ஆசீர்வாதம் தானே. சொல்றது மட்டும்தான் என்னது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவது எங்க நடக்குது. அது மட்டும் இல்ல, அந்த வசனம் தெரியாதா? சொல்லுங்க. இதெல்லாம் மனப்பாடமா சர்ச்சிலே சொல்றது. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரம். அதுக்கு அடுத்தாலும் ஒரே ஒரு வரிதான், எங்களுக்குரிய அனுதின ஆகாரத்தை. ஏன்னா பிக்சட் டெபாசிட் வச்சுருந்தா நாளை ஆகாரத்தை பேங்க்காரன் தந்தாலும் தருவாங்க. இன்னைக்கு கூட அனுதின உணவு எங்களுக்கு அடிடும். அடுத்தாப்புல சொல்றோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது. இது நம்மகிட்ட நடக்குதா? நம்ம கடனாளி ஒருத்தன் வாங்கியிருந்தா மன்னிச்சுக்க கொஞ்சம் விட்டுருவோமா? எப்படி பார்த்துருவோம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அது மட்டுமல்ல, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாம தீமை ரட்சித்துக்கொள்ளும் ராஜ்யமும் மகிமையும் உம்முடையவைகளே. ஆமன். இது சீசர்களுக்கு சொல்லி கொடுத்த ஜெபம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம்லாம் எது தெரியுமா? அப்படியே ராஜ்யம் வருதோ இல்லையோ, நமக்கு அவளை எதை குடிப்போம், எதை திம்போம், எதை உடுப்போம். அதனால தான் நம்ம ஆசீர்வாதம். பூமிக்குரியவைகளை மட்டும்தான் தரும், மேலானவற்றை நாடுங்கள்னா. கொலோசியர் வாசிக்கிறோம்ல, மேலானவற்றை நாடுங்கள். சிஸ்டர் சாராள் நவராஜ் சொன்னார்ல, கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனில் பலனும் கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனில் பலனும் கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நாம் எவைகளுக்காக ஜெபிக்கிறோம்? அன்றைக்கி ஒரு அம்மா கேட்டாங்க, கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கார், தட்டுங்கள் திறக்கப்படும் இருக்காரு, கேட்குற எவனும் பெற்றுக்கொண்டான் இருக்காரு. நாம் எப்போவுமே இந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு பார்க்கக்கூடாது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். எதை சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார்? ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னது உண்மை. இன்னைக்கு கல்யாண வீட்டில் போனோன்னா கேளுங்கள் தரப்படும்னு பாட்டு போட்டுறோம். எதுக்கு கேட்க சொன்னார்? ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தான், அவனுக்கு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்காக கடன் கேட்க சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலையில் எந்த ஆசீர்வாதத்தை ஆராதனையில் கேட்குறோம்? எனக்கு நல்ல வீடு கட்டணும், எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், இவைகளெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிறார். இதெல்லாம் அஞ்ஞானி தேடுவான். ஆண்டவருக்குள்ள வந்தவனுக்கு இதெல்லாம் தெரியும். ஆராதனைக்கு வரும்போது நாம் எதை குறித்து ஜெபிக்கிறோம்? நாம் ஜெபிக்க வேண்டிய அதை ஜெயிக்காதனால தான் நமக்குள்ள போராட்டங்கள் வருகிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை எனக்காக ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? இது தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு மாதம் 30 நாள் 31 நாள் வருது. ஒவ்வொரு நாளும் யாரை கொண்டாவது கத்த தாங்கணும். ஏன்னா ரெக்கார்டிங்கே மற்ற ஒலிபரப்புறதுக்கு இன்னைக்கு தொலைக்காட்சி பணம் கட்டாமல் ஒரு நாள் கூட வராது. நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். எங்கள் சபை ஏதோ அநேகர் நினச்சிக்கிற மாதிரி எங்கேருந்தோ வரல. தெருவில் நின்று காலை மாலை பிரசங்கித்து அதில் வர்றதை எடுத்து இந்த தொலைக்காட்சியில் போட்டு இதில் வர்றதை கொஞ்சம் எடுத்து இந்த பார்வையற்ற மக்கள் ஆத்துமாக்கள் அழிஞ்சு போயிடக்கூடாதே. இதற்காக மதுரையில் ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் ஒரு ஆலயம். நீங்கள் ஆலயம் நினைவதே ஒரு சின்ன இடத்துல கட்டல வந்து பாருங்கள், நேர்த்தியான இடத்துல தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் திருநெல்வேலி ஆலயங்கள் தூரத்தில். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை வேன் வாடகை மட்டும் 4000 ரூபா வாரம் வருது. 52 வாரம் கணக்கு பண்ணி பாருங்கள். ஆண்டவர் ஒரு வேலை சீக்கிரத்தில்
யாரை மிகவும் ஆசீர்வதித்திருப்பார். எத்தனையோ பேர் இருப்பீங்க, எத்தனையோ ஒரு நிர்வாகத்தில் பெரிய இடங்கள்ல இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் மனசில் பேசுனா நீங்களும் ஆண்டவருக்கு என்று ஒன்று வச்சா போதும், இந்த 4000 செலவு வாரம் குறைக்கலாம். உங்களை எப்போதும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது கூட்டம் காட்டுறதுக்கு இல்லை, கண்ணு தெரியாதவங்க, அவங்களுக்கு கூட்டிகிட்டு தான் வரணும், திருப்பி கொண்டு தான் விடணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். அது மட்டும் இல்லை, ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே போவேன். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துகிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இந்த 2 நம்பர்லேயும் நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட கேளுங்க, அதற்கான காரியங்களையும் உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ள. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆராதனைக்கு நாங்கள் எதுக்கு ஆண்டவர் சந்திக்கிற இடத்துல போய் எவைகளுக்காக ஜெபிக்கிறோம்? தானியேல் ஜெபித்தான் எருசலேமுக்காக. அன்றைக்கு எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவதற்காக. தனக்கு சிங்கத்தின் கவி வந்தாலும் சரி அவன் ஜெபித்தான். இன்றைக்கு நாங்கள் இதற்காக ஜெபிக்கிறோம். ஆராதனையில் போனா என்னென்னவைகளை கேட்கிறோம்? உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களா, பரத்துக்குரிய ஞானத்தோடு கேட்கிறோமா? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் பெரியோர், சிறியோர், பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுங்க. போக்கிலே வரத்திலே எங்கு பார்த்தாலும் திகைக்கும் திடுக்கிடும் காரியங்களை கேட்கிறோம். நாச மோசங்களை கேட்கிறோம். ஆண்டவர் உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொன்னபடி ஒவ்வொருவருடைய கால்கள் சறுக்கு முன்னே உம்முடைய கிருபை தாங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகியும் நிம்மதியற்று சமாதானமற்று வாழ்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படுத்த படுக்கையில் படுத்துக்கொண்டு மருந்து மாத்திரையோடு வியாதியின் கொடுமையினால் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.